ஊலா மீன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு அதில் மல்லி இலை, புதினா இலை, பட்டை, கிராம்பு, ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஜீரக சம்பா அரிசியை சேர்த்து அது பருவம் பார்த்து கரெக்டாக வடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லி கிடையாது கரம் மசாலா, மிளகுத்தூள், அப்புறம் 65 மசாலா, லெமனு, உப்பு இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஊலா மீனை எடுத்து நல்லா மேரினேட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பேனில் நல்லெண்ணெயும் நெய்யுமா சேர்ந்து ஊற்றி இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எல்லாத்தையுமே இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அதே பேனில் கொஞ்சம் கூட ஆயில் கீ எல்லாம் விட்டு 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்கேன், ஒரு 2 பச்சை மிளகாய், இதுலேயும் மல்லி இலை, புதினா இலைலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டோடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஒரு 2 தக்காளியை வந்து நறுக்கி சேர்த்துருக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா குழைவானதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த அளவுக்கு மசாலா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு லெமனை வந்து ஃபுல்லாக புழிஞ்சு விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இது நல்ல மசாலா வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருக்க ஜீரக சம்பா அரிசியை போட்டுட்டு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மீனை மேலே வச்சு உடையாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான ஜீரக சம்பா மீன் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு.